வணக்கம். கந்தனருள் அஷ்டோ நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் ஜூலை மாதம் 13/7/2026 முதல் 19/7/2026 வரை, ஆனி மாதம் 29ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 3ஆம் தேதி வரையிலான இந்த புனிதமான நாட்களில் ஆடி மாதத்தின் தெய்வீக சக்திக்குள் நாம் நுழைகின்றோம். ஆடி மாதம் என்றாலே அம்மனின் அருள் நிறைந்த மாதம், சக்தியின் மாதம், அன்னையின் மாதம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும், இயற்கைக்கும், பூமிக்கும், கடலுக்கும் ஆதார சக்தியாக விளங்குபவள் அன்னை பராசக்தி. அப்படிப்பட்ட அற்புதமான ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது, எந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும், என்னென்ன எளிய அம்மன் வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். மேஷம் ராசி அன்பர்களே, ஆடி மாதத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் குடும்ப உறவுகள், குறிப்பாக தாய், அண்ணன், உடன் பிறந்தவர்களுடன் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். ஏற்கனவே மனக்கசப்பு இருந்தால் நீங்கள் ஒரு படி இறங்கி சமாதானம் செய்வது நல்ல பலனை தரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொற்று நோய்கள் மற்றும் உடல் உபாதைகள் அலட்சியம் காட்ட வேண்டாம். அங்காளம்மன் மற்றும் உங்கள் குலதெய்வ வழிபாடு மிக சிறப்பான பலனை தரும். ஆடி மாதத்தில் தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில், வேலை, வியாபாரம், படிப்பு என அனைத்து விஷயங்களிலும் இருந்த மன அழுத்தங்கள் குறையும். ஆடி மாதம் முழுவதும் முடிந்தவரை சைவ உணவு முறை கடைபிடிப்பது நல்லது. முடியாதவர்கள் குறைந்தபட்சம் திங்கட்கிழமையாவது, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமையாவது அசைவத்தை தவிர்த்துவிட்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுங்கள். தாய் வழி, தந்தை வழி உறவுகளில் கவனமாக செயல்பட்டால் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களே, ஆடி மாதம் மிகவும் அனுகூலமான மாதமாக அமையும். உடல் நலத்தில், குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. மகாலட்சுமி வழிபாடு, லட்சுமி ஸ்தோத்திரம் கேட்பது நல்ல பலன்களை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் வழி, தந்தை வழி உறவுகளில் அனுகூலம் ஏற்படும். தொழில், வியாபாரம், வேலை ஆகியவற்றில் நல்ல மாற்றங்கள் உருவாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. புதிய வாகனம் வாங்குதல், இடமாற்றம், பயணங்கள், தொழில் தொடர்பான முன்னேற்றங்கள் ஏற்படும். இந்த மாதத்தில் தனிப்பட்ட செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகி வெற்றிகரமான பாதையை திறக்கும். இந்த வாரம் வாராகி அம்மன் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறந்த பலனை தரும். குழந்தைகள் விஷயத்தில் மற்றும் கோபத்தை தவிர்த்து பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். வியாபாரம் மற்றும் தொழிலில் பேச்சு, ஒப்பந்தம் போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும். மொபைல் மூலம் வரும் தெரியாத அழைப்புகள், பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் போன்ற மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இணைய மோசடிகள் சிக்காமல் கவனமாக இருங்கள். இந்த வாரம் மிதுன ராசி நேயர்களே, ஆடி மாதத்தில் படிப்பு மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். வாராகி அம்மன் வழிபாடு யோக பலத்தை அதிகரிக்கும். எந்த தெய்வ வழிபாடு செய்தாலும் வாராகி அம்மனை நினைத்து வழிபடுவது சிறப்பை தரும். குழந்தைகள் விஷயத்தில் கோபத்தை குறைத்து பொறுமையாக செயல்படுங்கள். நீண்ட நாட்களாக இருந்த தொழில் தடைகள், பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். வியாபாரம், வேலை, தொழில், படிப்பு ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பாராத இடத்தில் நல்ல செய்திகள் வரும். மனதில் இருந்த குறைகள், கவலைகள் குறையும். ஆனால் தேவையில்லாமல் அதிகமாக பேசுவது, வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த வாரத்தில் கடகராசி நேயர்களே, ஆடி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இரத்த அழுத்தம் போன்ற விஷயங்களில் அலட்சியம் காட்ட வேண்டாம். அரசு தொடர்பான விஷயங்களில் சிறிய தடைகள், தாமதங்கள் வரலாம். பொறுமையாக செயல்படுங்கள். துர்க்கை அம்மன் வழிபாடு மிக சிறப்பான பலனை தரும் உங்களுக்கு.
உடன் இருப்பவர்கள், வேலை செய்யும் இடம், மேலதிகாரிகள் ஆகியோருடன் கவனமாக பழக வேண்டும். தேவையில்லாத குழப்பங்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். இந்த ஆடி மாதத்தில் சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதும் குருவின் ஆதரவும் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இடமாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றம், படிப்பு மாற்றம், ஆன்மீக நாட்டம் போன்ற மாற்றங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை. முதுகு, கழுத்து மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில். சிம்ம ராசிக்காரர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அம்மன் வழிபாடு, சூரிய பகவான் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெரியவர்களின் ஆலோசனை உங்களுக்கு நன்மையை தரும். ஆரோக்கியத்தில் கண், தலை, உடல் சூடு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இந்த வாரம். கன்னி ராசிக்காரர்களே, ஆடி மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் காலமாக அமையும். வேலை, தொழில், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த பண பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும். சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. அம்மன் வழிபாடு மற்றும் விநாயகர் வழிபாடு நல்ல பலனை தரும். உடல் நலத்தில் வயிறு, செரிமானம் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மற்றவர்கள் பேசும் வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உங்கள் முயற்சியில் கவனம் செலுத்துங்கள் இந்த வாரத்தில். துலாம் ராசிக்காரர்களே, ஆடி மாதம் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டு தொழில் செய்பவர்களை கவனமான முடிவுகளை எடுக்க வேண்டும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றி பேச்சுக்கள் வரலாம். மகாலட்சுமி வழிபாடு, அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும். பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு செய்தி உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும். பேச்சில் நிதானம் தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கவும் இந்த வாரத்தில். விருச்சிக ராசிக்காரர்களே, ஆடி மாதத்தில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில், வேலை, வியாபாரம் ஆகியவற்றில் வளர்ச்சி ஏற்படும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடன் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்படுங்கள். அங்காளம்மன், முருகன் வழிபாடு சிறப்பான பலனை தரும். உடல் நலத்தில் மன அழுத்தம், தூக்க குறைபாடு போன்றவற்றில் கவனம் தேவை. குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலனை தரும் இந்த வாரத்தில். தனுசு ராசிக்காரர்களே, ஆடி மாதம் ஆன்மீக முன்னேற்றத்தையும் நல்ல மாற்றங்களையும் தரும். குரு அருள் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். கல்வி, வேலை, தொழிலில் ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பயணங்கள் மற்றும் புதிய தொடர்புகள் மூலம் நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கத்தில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் சிறப்பாக அமையும் என்று. மகர ராசிக்காரர்களே, ஆடி மாதத்தில் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய காலம். வேலை மற்றும் தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்கள் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கும். பண விஷயங்களில் திட்டமிட்டு செயல்படுங்கள். சிவன் வழிபாடு, அம்மன் வழிபாடு மன அமைதியை தரும். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும். உடல் நலத்தில் மூட்டு, எலும்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களே, ஆடி மாதம் புதிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதமாக இருக்கும். தொழில், வேலை, வியாபாரத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் விலகும். சனீஸ்வரர் வழிபாடு, அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் இந்த வாரம். மீன ராசிக்காரர்களே, ஆடி மாதம் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை தரும். குரு பகவானின் அருள் கிடைக்கும் காலம்.
கல்வி, தொழில், வேலை ஆகியவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சுபகாரியங்கள் நடைபெறும் வாய்ப்பு உள்ளது. மகாலட்சுமி வழிபாடு, குலதெய்வ வழிபாடு நல்ல பலனை தரும். பண விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அம்மனின் அருளால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த வாரத்தில் அன்னை பராசக்தியின் அருளால் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம், மன அமைதி, தொழில் முன்னேற்றம், குடும்ப மகிழ்ச்சி கிடைக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இந்த ராசி பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் கந்தனருள் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். முருகன் அருளும் அம்மன் அருளும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.